ஐ பெட் யூ கண்டிப்பாக இந்த கீரை குழம்பு நீங்கள் சாப்பிட்டே இருந்திருக்க மாட்டீங்க. இது வேலைக்கீரை குழம்பு. இது வந்து கோல்டு, அதுக்கப்புறமா ஹெட்டேக் ரொம்ப நல்லது, கட் இஷ்யூஸ்க்கு நல்லது. ஆக்சுவலாக வந்து இதில் ஒயிட் ஃப்ளாஸ் அண்ட் எல்லோ ஃப்ளாஸ்னு ரெண்டு இருக்குது. நம்ம ஒயிட் ஃப்ளாஸ் மட்டும்தான் சாப்பிடுவோம், எல்லோ ஃப்ளாஸ் சாப்பிட மாட்டோம். அது நாட் எடிபிள். உங்களுக்கு இந்த கீரையை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, இல்லைன்னா இந்த குழம்பு சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு போங்க. இதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரா, அதுக்கப்புறமா வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு வடகம் ஆட் பண்ணி பொரிய விட்டுருங்க. வடகம் குழம்புக்கு செம்ம டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி வதக்கிட்டு பூண்டையும் ஆட் பண்ணி வதக்கி விட்டு அப்புறமா இது வதங்குற கேப்பில் ஒரு லெமன் சைஸ் புளியோடைய பல்ப்பை 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அசைடாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தக்காளி போட்டு வதக்கிட்டு நம்ம கிள்ளி வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. முக்கியமான ஸ்டெப்பு, இதோடைய கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா வதக்கி விடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறமா வெண்டைக்காய் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, பிரிஞ்சாலும் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் கீரை மட்டுமே ஆட் பண்ணியும் இந்த குழம்பு செய்யலாம். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே வந்து இடித்த பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆப்ஷனல் தான் ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு உப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்க லெமன் சைஸ் புளி தண்ணி இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஹோம்மேட் மிளகாத்தூள், எனக்கு காரத்துக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் தண்ணியும் ஆட் பண்ணி அதோடைய ரா ஸ்மெல் போயிட்டு குழம்பு திக்காகி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஹாட் ரைஸோடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து சுட்ட அப்பளத்தோடு சாப்பிட்டேன் இன்றைக்கி, இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குக் வித் லவ், சர்வ் வித் தட். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்